இன்னைக்கு உணவு, உடை, இருப்பிடம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமானதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை அதனால தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய ஆளாகணும், இது மட்டும் தான் என்னோட எண்ணமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு வேணான்ட்டாங்க. பட் ஆனால் நான் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து அந்த வேலையை விட்டுட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, எங்கே போனாலும் வந்துட்டு ஒரு கடை கொடுக்கறது கூட ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா அப்போ என்னோட ஏஜ் வந்து 22. ஸோ 10th முடிச்சு டிப்ளமோ ஜாயின் பண்ணுறேன். அங்கே ஒரு சில ப்ராப்ளம்னால அங்கே நின்றுட்டேன். அப்புறம் ஒரு 2 years கேப் ஆயிடுச்சு. இந்த 2 yearsல என்ன பண்ணேன்னா மொபைல் ஷோரூமில் வேலைக்கு போகிறேன். அங்கே வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்ச நாள் எனக்கு சேல்ஸ் ஸ்கில் கொஞ்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மொபைல் ஷாப்பே ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஷாப் வச்சிருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சின்ன கஸ்டமரையும் கேர் பண்ணி அப்படியே டெவலப் ஆகி ஒரு நல்ல ஒரு 6 மாதத்துல வந்து வாங்கின ஒரு 50,000 கட்டிட்டேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கடை போடுறதுக்கு ஒரு 5 lakh லோன் வாங்குறேன். அந்த 5 லட்ச ரூபாய் வாங்கி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏப்ரலில் பண்ணுறேன். இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு May 1 நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். May 18 எனக்கு இருக்கிற மொத்த அமௌண்ட்டும் காலி ஆயிடுச்சு. ரொம்ப நிறைய வேதனைப்பாங்க. நைட் வந்து பண்ணிக்கலாம்னு தோணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைமில் ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருந்துச்சு. இந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய சேஞ்சஸ் கிடச்சி. இந்த எந்த இடத்துலையுமே வந்துட்டு நான் ஒரு ஃபெயிலியரே பார்க்கல அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 கடை வர வரைக்குமே. ஸோ அதனால் என்னாச்சுன்னா அடுத்தடுத்து வர இன்கம் வச்சு இன்னொரு கடை போயிட்டே இருந்தோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஐமொபைலோட நிறுவனத்தை வந்து இப்போ வந்துட்டு நாங்கள் 20+ அவுட்லெட்டாக நாங்கள் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம். It's time for us to call our young and a dynamic entrepreneur driving the growth of iMobiles across the digital retail space. So a huge round of applause order. It's time for us to call upon Mr. Sasikumar onto the stage, please. எல்லாத்துக்கும் வணக்கம். என் நேம் வந்து சசிகுமார். எங்கள் கம்பெனி நேம் வந்து iMobiles. ஆக்சுவலாக என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே வரேன். எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு சுகர் கம்பெனியில் வந்து ஃபிட்டராக இருந்தார். எங்கள் அக்கா, எங்கள் அம்மா, நான், எங்கள் அப்பா 4 பேர் தான். தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 89 இந்த மாதிரி பீரியடில் வந்துட்டு எங்கள் அப்பாவோட சேலரி வந்துட்டு ஒரு 400 இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன செலவு கூட ரொம்ப யோசிச்சு செலவு பண்ணுவாங்க. இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அப்பயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதாகட்டும், ஒரு ஷூ எடுக்கிறதாகட்டும், ஒரு ஸ்லிப்பர் எடுக்கிறதாகட்டும், எல்லா இடத்துலையுமே ரொம்ப ரொம்ப பார்த்து செலவு பண்ணுவாங்க. இது வந்துட்டு இப்போ நம்ம கம்பேரிட்டிவ் பக்கத்தில் இருக்க நம்ம ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். சரி, நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தோம்னா நம்மளும் நமக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த சின்ன சின்ன செலவெல்லாம் வந்து பண்ணுறது வந்து எனக்கு இம்பாக்ட் ஆச்சு. ஸோ அந்த இது வந்துட்டு ஒரு 8th 10th இந்த படிக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு இதாக வந்து சரி ஒரு நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு எல்லாருமே 10th முடிச்சுட்டு 12th போனாங்க, 11th 12th போனாங்க. ஆனால் நான் மட்டும் டிப்ளமோ சூஸ் பண்ணேன். ஏன்னா உடனே போய் சம்பாரித்து உடனே ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. பட் அப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை என்ன இதை படித்தோம்னா எவ்வளோ மேலே போகலாம், இந்த மாதிரி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. இப்போ இருக்க சோசியல் மீடியா அப்போ சுத்தமாக இல்லை. இப்போ கூட நம்ம மோட்டிவேஷனுக்கு நம்ம நிறைய வீடியோ பார்க்க முடியும். அப்போ எதுவுமே தெரியாது. ஆனால் பெரிய ஆளாகணும், இது மட்டும் தான் என்னோட எண்ணமாக இருந்துச்சு. ஸோ 10th முடிச்சு டிப்ளமோ ஜாயின் பண்ணுறேன். அங்கே ஒரு சில ப்ராப்ளம்னால அங்கே நின்றுட்டேன். அப்புறம் ஒரு 2 years கேப் ஆயிடுச்சு. இந்த 2 yearsல என்ன பண்ணேன்னா எங்கள் மாமாவோட பனியன் கம்பெனியில் போயிட்டு ஹெல்ப்பர் வேலையாக செஞ்சேன். அதாவது என்ன பனியன் தைச்சி போடுவாங்க, அதுக்கு வந்து கை மடிப்பாங்க, எடுத்து மடித்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சேன். ஒரு 85 ரூபா இந்த மாதிரி சேலரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப என்ன பண்ணுவோன்னா அந்த டெய்லர் ஒரு வேலையை கற்றுக்கிறதுக்கு 1 year எடுத்துக்கிறாங்கன்னா நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன்னா ஒரு 2 months to 3 monthsக்குள்ளே வந்துட்டு நான் வந்து அந்த வேலையை வந்து அவங்க இன்டர்வல் டைமில் போகிறப்ப நான் கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நான் எந்த வேலையில் பண்ணாலுமே இதை பண்ணுனா நம்ம ரொம்ப ஸ்பீடாக கற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே நான் அதை பண்ணேன். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது 2 years கேப் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்துட்டு கண்டிப்பாக படிச்சே ஆகணும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் படிக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவோட கம்பல்ஷனில் தான் வந்துட்டு நான் மறுபடியும் படிக்க போனேன் டிப்ளமோ. நான் டிப்ளமோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். தென் வந்து அங்கே படிச்சுட்டு அங்கே படிக்கிறப்பயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமில் வந்து எங்கள் அப்பா ஃபிட்டராக இருந்ததுனால எங்கள் அப்பாவோட ஹெல்ப்பர் வேலைக்கு போவேன். அந்த ஹெல்ப்பர் வேலைக்கு போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோட பாக்கெட் மணிக்கு ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போவேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே போனால் அங்கே ட்ரெஸ்லேருந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணிடணும். நம்ம இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருப்போம் டிப்ளமோவில், ஆனால் அங்கே போனால் நம்ம ஒரு க்ரீஸ் போட்ட ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி போட்டு நம்ம பண்ணணும். பட் எந்த வேலையிலுமே நான் அதை பார்க்கவில்லை. பட் அந்த வேலைக்கு போனாலுமே அந்த ஃபிட்டரோட வேலையை நம்ம எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்த்தேன். ஸோ எந்த வேலையை பார்த்தாலுமே ஒரு காஃபி ஷாப் பார்த்தாலும் சரி, ஒரு வேறு ஹோட்டல் பார்த்தாலும் சரி, அங்கே எப்படி ஒர்க் ஆகுது, அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க, எவ்வளோ நிற்கும், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு கால்குலேட்டிவாக நான் அந்த டைமில் இருந்தேன். ஸோ டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்துட்டு சொன்னான், இந்த மாதிரி ஒரு ஷோரூமில் வந்து வேலை இருக்குது, அங்கே போய் வேலை செஞ்சோம்னா மாதம் வந்துட்டு 4500 சேலரி ப்ளஸ் இன்சென்டிவோட சேர்த்து ஒரு 10,000 சம்பாதிக்கிறாங்களாம்மா. ஸோ 10,000 சம்பளம் கிடைக்குதுனாலையும் சரி ஓகே ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைமில் ஒரு வேலைக்கு போனோம்னா
4000 to 5000 தான் பேசிக் சேலரி. அதிகபட்ச சம்பளம் வாங்கினா 7000. சரி இதுனா 10,000 15,000 வரையும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னனால நான் என்ன பண்ணேன், 2011 வந்து என்ன பண்ணுறேன், மொபைல் ஷோரூமில் வேலைக்கு போகிறேன். அங்கே வேலைக்கு போகிற இடத்துல கொஞ்ச நாள் எனக்கு சேல்ஸ் ஸ்கில்லு கொஞ்சம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முதல்லேருந்து இருந்ததுனால நான் இந்த ஃபாஸ்ட்ராக்ல வந்து அந்த டைமில் வந்து 6,000 சொல்லி விளம்பரம் பண்ணாங்க. ஸோ அந்த இதில் கார் வாங்கி விடலாம், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ சரி நமக்கு சேல்ஸே நல்லா வரதுனால மொபைல் ஷாப்பே ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஷாப் வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ வந்துட்டு என்னோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டு நான் வேலை செய்கிற இடத்துல வந்துட்டு எல்லாத்தோட அதிகமாக சேலரியும் வாங்குவேன். 13,000 to 15,000 18,000 வரையும் வாங்குவேன். மற்றவங்க 10,000 வாங்குறாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு நீ வேலைக்கு மட்டும் போ, நீ வந்துட்டு சொந்தமாக பிஸ்னஸ்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் பிஸ்னஸில் பார்த்த ஸ்ட்ரகிள்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா ஃபஸ்ட்டு வேணான்ட்டாங்க. பட் ஆனால் நான் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து அந்த வேலையை விட்டுட்டு வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எங்கே போனாலும் வந்துட்டு ஒரு கடை கொடுக்கறது கூட ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா அப்போ என்னோடய ஏஜ் வந்து 22. அப்போ கடை கொடுக்கவும் யோசிக்கிறாங்க, கடன் கொடுக்கவும் யோசிக்கிறாங்க. எல்லா விஷயமுமே நமக்கு வந்து ஸ்ட்ரகிள். வீட்லேயும் சப்போர்ட் இல்லை. தென் வந்துட்டு அப்புறம் எங்கள் அம்மாட்ட நான் கொஞ்சம் பேசுனதுனால எங்கள் அம்மா வந்துட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் சேர்ந்து ஒரு 50,000 பணம் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த கடையை வந்து வாங்கினேன். அந்த கடையை வாங்குறப்ப அந்த கடையோட ஒர்த்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 கூட போகாது அந்த உள்ளே இருக்க பொருள். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா ரிஸ்க் எடுத்தேன். ஒரு 45,000 இந்த மாதிரி கொடுத்து நான் வாங்கி நல்ல மெயினான லொக்கேஷனாக இருந்தனால, லொக்கேஷன் சூப்பராக இருந்தனால நான் வந்து எடுத்தேன். ஸோ சின்னதாக ஒவ்வொரு கஸ்டமரையும் கேர் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து சர்வீஸ் வாங்க வருவாங்க. நான் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கே இருக்காது. வெறும் சார்ஜரு, கேபிள், ஹெட்ஃபோனு இந்த மாதிரி அந்த டைமில் வச்சு ஒரு சர்வீஸு இந்த மாதிரி வச்சு நான் பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு சின்ன கஸ்டமரையும் கேர் பண்ணி அப்படியே டெவலப் ஆகி ஒரு நல்ல ஒரு 6 மாதத்தில் வந்து வாங்கின ஒரு 50,000 கட்டிட்டேன். சரி ஓகே, அடுத்து 2வது ஒரு கடை போடலான்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு கடை வந்துட்டு 2வது ஒரு கடை போடுறேன். அப்போ போட்டோன்னே வந்து எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஓகே இன்னும் அடுத்தடுத்து கடை போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கடை போடுறதுக்கு ஒரு 5 lakh லோன் வாங்குறேன். எங்கள் மாமா மூலமாக வந்துட்டு ஒரு 5 lakh லோன் வாங்குறேன். அவங்க இடத்த வச்சு வாங்குறேன். அந்த இடத்த வச்சு வாங்கி மார்ச்சில், இப்போ எக்ஸாம்பிள் வந்து மார்ச்சில் லோன் அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு வந்து May 1 வர மாதிரி இருக்குது. இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எங்கள் மாமா இன்னொருத்தரோட ஆஃபீஸ்க்கு வந்து ஷேர் மார்க்கெட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போய் ஷேர் மார்க்கெட்லாம் பார்க்க போகிறேன். அப்போ வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு 10,000 to 15,000 டெய்லி ஏர்ன் பண்ணுறாரு. ஒரு நாள் போகுது, ஒரு நாள் வருது. ஓகே நம்ம வந்துட்டு இப்போ 5 lakh லோன் வாங்கினா இஎம்ஐ அமௌண்ட் வந்து 20,800 கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ 10,000 to 15,000 ஒரு நாளைக்கு வரும்போது நம்ம 2 நாளில் லோனோட அமௌண்ட்டை வந்து நம்ம கட்டிடலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சரி ஓகே ஷேர் மார்க்கெட் பண்ணலாம், அந்த 5 லட்ச ரூபாய் வாங்கி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஏப்ரல்லாம் பண்ணுறேன். May 1 லோன் அமௌண்ட் வந்தோடனையும் நான் என்ன பண்ணுறேன்னா இது பண்ண போகிறேன், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு May 1 நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். May 18 எனக்கு இருக்கிற மொத்த அமௌண்ட்டும் காலி ஆயிடுச்சு. அதாவது இன்ட்ரா டைப் மாதிரி பண்ணுவேன், போடுவேன், விற்பேன், வாங்குவேன், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த இது நடந்துருச்சு. இப்போ இந்த கேப்பில் வந்து மொபைல் ஷோரூம் வந்து நான் இந்த 2 மாதத்தில் ரொம்ப நல்லா பார்க்க ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷாப் போட்டது வந்து ஹைவேஸில் போகுது அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ 2வது ஷாப்பும் நான் போட்டது வந்து அதுவும் நான் கவனிக்காதனால அதுவும் பெருசாக ரன் ஆகலை. இப்போ இந்த May 18 அப்போ இது எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இஎம்ஐ அமௌண்ட்டு கட்டணும், கடை ஹைவேஸில் போகுது, தென் வந்துட்டு இன்னொரு கடையும் ரன்னிங் ஆகலை. இந்த டைமில் வந்துட்டு June 12 வந்து எங்கள் அக்காவுக்கு மேரேஜ். எனக்கு இந்த June 1 என்னென்ன நினச்சேன்னா June வந்து வீட்டில் சொல்லிட்டேன், ஒரு பொங்கி முடியாமல் சொல்லிட்டேன். இந்த 12 நாள் வந்துட்டு இந்த May 18 இந்த 12 நாள் வந்து ரொம்ப நரக வேதனைப்பாங்க. நைட்டு வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு தோணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கலாம், நைட்டு தூக்கமே வராது, வேர்த்துரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த டைமில் ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருந்துச்சு. June 1 வந்துட்டு வீட்டில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அப்புறமேட்டு சரி பார்த்துக்கலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி வீட்டில் ஒரு ஹோப் கொடுத்தாங்க. அப்புறமேட்டு மறுபடியும் என்ன பண்ணேன்னா மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ஹைவேஸில் போக வேண்டிய கடை வந்து என்ன பண்ணாங்க, முன்னாடி மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஹைவேஸில் போகாமல் இது பண்ணிட்டாங்க. இன்னொரு கடை போட்டு வந்ததையும் எடுத்துட்டேன். அப்போ ஒரு கடையை மட்டும் வச்சு காலைல 7:30 மணிக்கு போவேன், நைட்டு 10:30 11 மணி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மறுபடியும் ஒரு 1 hour ட்ராவல், 2 பஸ் மாறி போகணும். ஸோ 11:30க்கு போவேன், மறுபடியும் காலைல 6:30க்கு எந்திரிச்சு மறுபடியும் 7:30க்கெலாம் வந்துட்டு 7:30 8 மணிக்கெலாம் கடைக்கு வந்துடுவேன். இந்த மாதிரி ஒரு 2.5 years 3 years நான் ரன் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு எனக்கு மேரேஜ் ஆச்சு 2016. இந்த மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய சேஞ்சஸ் கிடச்சி. என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான். அவங்க வந்ததுக்கப்புறம் ஒரு லோன் அப்ளை பண்ணி மறுபடியும் வந்து அடுத்து ஒரு கடை ஓப்பன் பண்ணுறோம். அந்த கடையும் ஓரளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால அப்படியே அடுத்தடுத்து இந்த 2 கடையோட வருமானம் வச்சு 3வது கடை ஓப்பன் பண்ணுறோம்.
மூணாவது கடை சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து 4வது கடை ஓப்பன் பண்ணுறோம். இந்த எந்த இடத்துலையுமே வந்துட்டு நான் ஒரு ஃபெயிலியரே பார்க்கல அந்த ஃபஸ்ட்டு ஒரு 5 கடை வர வரைக்குமே. ஸோ அதனால் என்னாச்சுன்னா அடுத்தடுத்து வர இன்கம் வச்சு இன்னொரு கடை போயிட்டே இருந்தோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஐமொபைலோட நிறுவனத்தை வந்து இப்போ வந்துட்டு நாங்கள் 20+ அவுட்லெட்டாக நாங்கள் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம். தென் இப்போ வந்து நாங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடலில் வந்துட்டு நாங்கள் ஐமொபைலை கொடுத்துட்ருக்குறோம். அதாவது என்னென்னா இப்போ ஒரு மொபைல் ஷோரூம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்துட்டு எக்காரணத்துக்கு கொண்டு என்னைய மாதிரி லாஸ் ஆகிடக்கூடாது, நான் லாஸ் ஆகி வந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் இருந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறோன்னா ஃப்ரான்ச்சைசி மாடலில் வந்துட்டு இப்போ கொடுக்குறோம். அதாவது என்ன, ஒருத்தவங்க மொபைல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியாது, யார் யார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்கன்னு தெரியாது, எப்படி சேல் பண்ணணும்னு தெரியாது, என்னென்ன இன்டீரியர் பண்ணணும்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த மாடலில் கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு 100+ அவுட்லெட் வந்துட்டு நாங்கள் இந்த இயர் எண்டுக்குள்ளேயே நாங்கள் கொண்டு போக போகிறோம். இப்போ ஏன் ஒரு மொபைல் இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது, ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்குது, டெக்ஸ்டைல் இருக்குது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா இருக்குது. பட் மொபைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகி உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வந்திருக்கு, கீபேட் ஃபோனு, அடுத்து வந்துட்டு நிறைய மாடல்ஸ் அப்டேட் ஆகி இது வந்திருக்கு. இது ஒரு டிவிக்கோ ஃப்ரிட்ஜுக்கோ பார்த்தீங்கன்னா பெரிய யூசர்ஸ் இருக்காது. அதாவது என்ன, ஒரு டிவி வாங்கினாங்கன்னா ஒரு 6 to 7 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினாங்கன்னா 6 to 7 வருஷம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு மொபைல் அப்படி இல்லை, கையில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். இன்றைக்கி உணவு, உடை, இருப்பிடம், இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமானதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 2 years ஒன்ஸ் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த சைக்கிளிங் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த 10 வருஷத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 5 வருஷத்தில் மினிமம் ஒரு 3 மொபைல்னாச்சும் மாற்றிருப்பீங்க. அதே இது ஃப்ரிட்ஜோ, டிவியோ, வாஷிங் மிஷினோ, இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்டுமே வந்துட்டு நம்ம அந்த சைக்கிளிங் ப்ராசஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை அதனால தான் சூஸ் பண்ணிக்கோம். ஒரு கம்பெனி இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், ஒரு நல்ல ஷோரூம் வைக்கிறோம், உள்ள ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக வைக்கிறோம், சேல்ஸ் நல்லா பண்ணுறோம். பட் அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பர் இல்லாட்டினா ஒன்றா மார்க்கெட்டிங்கில் செலவு பண்ணிடுவோம், இல்லாட்டினா பர்ச்சேஸில் எங்கேயோ போய் ஸ்டாக் லாக் ஆகும், இல்லாட்டினா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு அந்த ஃபண்டு வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பர் இல்லாட்டினா ஃபெயிலியர் ஆகிடும். தென் மார்க்கெட்டிங் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சேல்ஸ் நல்லா பண்ணலாம், தென் வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக பார்க்கலாம். இந்த மாதிரி எந்த விஷயத்தை பண்ணாலும் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா தான் கஸ்டமர் உள்ளே வருவாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கை வந்து நீங்கள் ரொம்ப இனோவேட்டிவான திங்கிங்கில், அதாவது என்ன, எல்லோரும் யோசிக்கிற மாதிரி நம்ம காமனாக யோசிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு கஸ்டமர் வரமாட்டாங்க. ஸோ ஒரு புது சிந்தனையில் நம்ம திங்க் பண்ணி கஸ்டமரை வர வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நோக்கியாவே எடுத்துக்கங்க, எங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க வந்து ஆண்ட்ராய்டுங்கிற ஒரு ஓஎஸை வந்து உள்ளே கொண்டு வராதனால அவங்க வந்து மார்க்கெட்லேயே காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா 2012-13 பார்த்தீங்கன்னா 70 to 80% கஸ்டமர்ஸ் உள்ளே வந்தாங்கனாவே நோக்கியா தான் வேணும்னு வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மொபைல் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு, ரொம்ப தாங்குச்சு. பட் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாதனால என்னாச்சு, அந்த பிராண்டு அப்படியே கீழே போயிடுச்சு. ஸோ இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஒரு 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு ரிஸ்க் எடுத்தால் நாளைக்கு உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் எந்த இடத்துலையும் பாதிக்காதுன்னா நீங்கள் கம்பல்சரி அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுங்க. நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு பிஸ்னஸோட வேல்யூ வந்துட்டு 30 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட கையில் வந்து வெறும் 5 லட்ச ரூபா தான் இருக்குது, 25 lakh நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா, இன்கேஸ் எனி ரிஸ்க்குன்னா உங்கள் எல்லாத்தையுமே உங்கள் இஎம்ஐ எல்லாத்துலேயுமே போய் அது லாக் ஆயிரும். ஸோ உங்களுக்கு பர்டன் ஆயிரும். ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கை நீங்கள் எப்பயுமே பார்த்து எடுக்கணும். இன்கேஸ் அப்படியே லாஸ் ஆயிடுச்சு, ஸோ என்ன பண்ணலாம், நம்ம இந்த லாஸ்லேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் திங்க் பண்ணி அதுலேருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு 5 lakh லாஸ் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆகி நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, சரி என்ன பண்ணலான்னு மறுபடியும் யோசிச்சதுனால தான். அன்றைக்கி ஏதாச்சும் ஒன்று நான் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட ஒரு நாள் பேசிக் டர்ன் 15 lakh to 25 lakhங்கிறது பேசிக் டர்ன் ஆகுது. ஸோ நம்மளோட வாழ்க்கை மாறும். நம்ம எதையுமே முடிஞ்சிருச்சு இதோட எண்டு அப்படின்னு நினச்சிட வேணாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். தென் நாங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடல் நாங்கள் கொடுக்குறத அதை பற்றி ஒரு விஷயம் பேசணும். இப்போ ஃப்ரான்ச்சைசி மாடலில் பார்த்தீங்கன்னா 1 year மாடல்லேருந்து நாங்கள் வச்சுருக்கோம் 30 lakh to 50 lakh 1 year இந்த மாதிரி வச்சுருக்கோம். இந்த மாதிரி 1 year மாடலில் பண்ணுறப்ப ஒரு லொக்கேஷன் பார்க்குறது, ப்ராடக்ட் பர்ச்சேஸ், தென் சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த எல்லாத்துலேயுமே வந்து எங்களோட கான்ட்ரிபியூட் இருக்கும். அதாவது என்ன, ஒரு லொக்கேஷன் எப்படி பார்க்கணும்னா, எப்படி இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் வாக்கிங்ஸ் இருக்குது, எவ்வளோ பைக் போகுது, எவ்வளோ கார் போகுது, இதை விசிபிலிட்டி இருக்கா, இந்த எல்லாத்தையுமே பார்த்தா ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணுவோம். அதுபோக காம்படிட்டர் பிரான்ச்சஸ் வச்சுருப்பாங்க, அவங்களோட சேல்ஸ் எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே பார்த்து ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணுவோம். இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல்ஸ் எப்படி பண்ணணும், ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும். இன்றைக்கி நீங்களே பாருங்கள், ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க, ஒரு நகை எடுத்திருப்பீங்க, நமக்குன்னு ஒரு 2 கடை செட் ஆகிருக்கும்.
எக்ஸாம்பிள் வந்து ஒரு நகைக்கடையா ஜிஆர்டியா, ஓகே நமக்கு மைண்டில் அதுதான் செட் ஆகிருக்கும். நம்ம 10 வருஷமானாலும் அதே கடைக்கு தான் போவோம். ஏதோ ஒரு ஆஃபர்ஸோ இல்லை ஃப்ரெண்டு யாராச்சும் ரெஃபர் பண்ணால் தான் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாறுவோம். ஸோ சேல்ஸை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா, கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் ஒரு ப்ராடக்ட்டை நல்லா சேல்ஸ் பண்ணி நல்லா அப்ரோச் பண்ணிட்டீங்கன்னாவே அவங்க நம்மளை விட்டு மாற மாட்டாங்க. தென் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால, நாங்கள் 20 ஷோரூம் வச்சுருக்கனால நீங்கள் எங்ககிட்ட வாங்குற ப்ராடக்ட்டோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் மார்க்கெட்டிங் எப்படிலாம் பண்ணால் கஸ்டமர்ஸ் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறத எல்லாமே ப்ரூவன் மாடலாக நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாடலில் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெயினாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, ரொம்ப நன்றி எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much for sharing your experience. தேங்க்யூ.